அது எப்படி ஒரு மனுஷனுக்கு எழுந்திரிச்சா குடிக்க மஸ்ட், படுத்தா குடிக்க மஸ்ட், வெளியில போனா குடிக்க மஸ்ட், மேட்ச் பார்த்தா குடிக்க மஸ்ட், எப்போதும் குடிக்க மஸ்ட் இருந்தா அப்படி பாவம் அது. அவன் டேய் எங்களுக்கு முன்னாடியே நீ முடிஞ்சிட்டடா. குஜிலி மஸ்த கண்டுபிடிச்சதே நீங்க தான்டா. டேய் இந்த சீசனு மாறி மாறி குஜிலி மஸ்த எங்களுக்கு பேசுறான். டேபிள்ல அடியில இருந்துட்டு குஜிலி மஸ்த பத்தி பேசுறியா? 9 டீம் மிச்சாக 9 டீம்கிட்ட குத்து வாங்கிட்டு தானே உட்காந்துருக்க. நீ உட்காரு. ஐயா 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 நீங்க 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 டாப் 4 டீம் சப்போர்ட் பண்றவங்க யாரா இருக்கீங்களா? டாப் 4 டீம் சப்போர்ட் பண்றவங்க யாரா இருக்கீங்களா? அவங்க மட்டும் பேசுங்க. மத்தவங்க பேசுறது கேட்கல. ரொம்ப லோவா இருக்கு. ஏய் 13 மேட்ச் ஆடி எலிமினேட் ஆகுறதா கேவலம். மொத்தமா சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது கேவலம் இல்ல. அப்படி டேய் டேய் சரி சரி பேசுங்க. பிளேயிங் லெவன் வாங்க. இத பத்தி பேசி 5 காசுக்கு பிரயோஜனம் இல்ல. என்ன குஜிலி மஸ்த் பண்றியா? ஓப்பன் இவர் மாற பொழந்துட்டு காட்டுறேன். பண்ணு குஜிலி மஸ்த் பண்ணு. நிராயுத பாணி ஆயிட்டான். என் டீமே என்ன குஜிலி மஸ்த் பண்ணிருச்சு. நீ என்ன வந்து என்ன குஜிலி மஸ்த் பண்றது? ஆமாண்டா. அது போலீஸ் ஏதோ இன்னொன்னு ஸ்பேர் வச்சிருக்கேன். அதுல பிரிண்ட் தைக்க கொடுத்துருவேன். நீ பிளேயிங் லெவன்ல இருந்து போலாம். பிளேயிங் லெவன்ல இருந்து போலாம். சோ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 2 சேஞ்ச். சிஎஸ்கே சைடுல இருந்து பிரசாந்த் வீகரையும் அகில் ஹுசைனையும் வெளியே உட்கார வச்சாங்க. அவருக்கு பதிலா இப்படியே பண்ணிட்டு இருக்காண்டா. வீடியோக்குள்ள போலாம். ஸோ சிஎஸ்கே சைட்ல இருந்து 2 சேஞ்ச் பண்ணாங்க. ஜப்பி சிங்கையும் மேக் ஷாட்டையும் உள்ள எடுத்துட்டு வந்துட்டு அகில் ஹுசைனையும் பிரசாந்த் வீரையும் வெளியே உட்கார வச்சாங்க. இவங்க வந்து ஜிடியில வந்து பிரசித் கிருஷ்ணா ஆடினாங்க ராகுல் டேவாட்டியாக்கு பதிலா. ராகுல் டேவாட்டி ஆடினாரு. வேற யாரும் சேஞ்ச் இருக்கு. சாய் கிஷோர் வெளியே போனாரு. சாய் கிஷோருக்கு பதிலா இவர் ஆடினாரு பிரசித் கிருஷ்ணா. ஸோ பிளேயிங் லெவன்ல இவ்வளோதான் சேஞ்சு. நாங்கள் அகில் ஹுசைன் ஆடுங்கன்னு காலில் விடாத மாதிரியா கேட்டாச்சு. எனக்கு அகில் ஹுசைன் வேணாம், அவர் கருப்பா இருக்காரு, எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியே ஒரு ரேசிசம் கண்டென்ட் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு ருத்துராஜ். எவ்வளோ கெஞ்சி சரி ஓகே சாந்தி நான் வந்து அகில் ஹுசைன் ஆடுங்கன்னு சொல்லி எவ்வளோ அழுத்து போயாச்சு, முடியல. அவர் வந்து இன்னைக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னா, அது வந்து ஜிடி கிரவுண்ட் அகமதா கிரவுண்ட் வந்து பேஸ் பவுலிங்க்கு ஏதுவா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஜப்பி சிங் ஆடினாங்க. அதுக்கு பதிலா ஆனா இந்த பிரசாந்த் அகில் ஹுசைனுக்கு பதிலா மேட்ச் ஷாட் ஆடினதுக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க. ப்ளீஸ் பேஸ் பவுலிங்க்கு ஏதுவான பிச்சா? அன்சுல் ஸ்பின்னரா? என்ன ஸ்பின்னர் அவரு? ஆஃபா லெக் ஸ்பின்னா? அவர் ஓடி வந்து போடுற ஸ்பின்னர். அவ்வளவுதான். ஸ்பின்னர் ஜாலியா வரும். முகேஷ் சௌத்ரி என்ன ஸ்பின்னரு? முகேஷ் சௌத்ரி டீசெண்டா போட்டாரு. முகேஷ் சௌத்ரி அப்புறம் குர்ஜப்ரீத் சிங் எல்லாருக்கும் அடி எலிமினேட் ஆயிட்டாங்க. எல்லாரையும் அடிப்பேன். என்ன பாக்க எல்லாரையும் அடிப்பேன். அதெல்லாம் நீ பேசக்கூடாது. சரி அப்ப ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இருந்து போயிடலாம். ஒருத்தர அடிப்போம். ஃபர்ஸ்ட் கில்லு அப்புறம் பார்ட்னர்ஷிப் இல்ல அதான் அவங்க அதாங்க நீங்க பேட்டிங் ஆடும்போது அவங்க தான் உங்களை அடிச்சாங்க. அதான் லைன்ல போலாம். சாய் சுதர்ஷனும் அவர் பேர் சுப்மன் கில்லும் எட்டனதர் கிரேட் பார்ட்னர்ஷிப். எங்களால ஒன்னும் பண்ண முடியல. நாங்களும் ஓடி வந்து போலிங் போட்டுனே இருந்தோம். அவங்க பேட்டுக்கே பால் போட்டோம். அவங்க பேட்டை தூக்கி பாலை தூக்கி வெளியே வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு 125 ரன் பார்ட்னர்ஷிப். ஒண்ணுமே எங்களால பண்ண முடியல. நீங்களே சொல்லுங்க. எனக்கு எதுவும் அவங்கள பத்தி எனக்கு டென்ஷன் தான் பேச எனக்கு அதுதான். ஜிடி ஓபனர்ஸ் இந்த சீசன்ல மட்டுமே லைக் 50 ரன் பார்ட்னர்ஷிப் வந்து 12 டைம்ஸ் 13 டைம்ஸ் கிட்ட அடிச்சிருக்காங்க. ஸோ அது சிஎஸ்கே டிஃபெக்ட், பவுலிங் டிஃபெக்ட்னு சொல்ல முடியாது. அதை வேணா நம்ம விட்டுறலாம். ஆனா அகில் ஹுசைன் ஆடாம போனதுக்கு காரணம் வேணா ருத்துராஜ் தான். பட் இருந்தாலும் எனக்கு சிஎஸ்கே கிட்ட ஒரு பிடிச்ச லைக் ஒரு பாயிண்ட் என்னன்னா, லைக் ஃபர்ஸ்ட் 3 மேட்சும் தோத்துட்டாங்க, கடைசி 3 மேட்சும் தோத்துட்டாங்க. கொஞ்சம் அந்த
கன்சிஸ்டன்சி எங்க டீமை விட கன்சிஸ்டன்சி இந்த உலகத்துல வேற எந்த டீமே கிடையாது. முதல் 3 நாங்க வந்து ஆன் த நாங்க 3-3-3 இந்த வந்து நாங்க இந்த டோர்னமெண்ட்டை பிரிப்போம். முதல் 3 கேம் தோத்துட்டோம். அப்படியே நாங்க வந்து 2025ஓட ரெப்ளிகா நினைச்சிட்டு இருந்தோம். நடுவுல ஒரு 3 கேமை ஜெயிச்சு இல்ல இது 2023ஓட ரெப்ளிகா அப்படின்னு நாங்க வந்து ஃபேன்ஸை நம்ப வச்சோம். திருப்பி 2020 கடைசி 3 கேம் தோத்து இல்ல இது வந்து 2024ஓட ரெப்ளிகா அப்படின்ற மாதிரி நாங்க வந்து மைண்டை செட் பண்ண வச்சிருந்திருக்கோம். ஸோ கன்சிஸ்டன்சி வந்து ஆன் அனதர் லெவல் இந்த தடவை சிஎஸ்கே வேற வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு ஆடி இருக்காங்க. சூப்பர். அதுதான். ஸோ அதான் ஜிடி ஓப்பனர்ஸ் லைக் அவங்க 2 பேருமே கில்லு நல்லாவே அக்ரெசிவா இருந்தாரு. கில்லு எப்போதும் போல 6 ஓவர் 50 தான் அடிப்பாங்க, சுதர்ஷனும் ஸ்லோவா ஆடுறதுனால. பட் கில்லு இன்னைக்கு நல்லா அக்ரெசிவா ஆடினாரு. அதுதான் அவங்க நீ பேசுற மூஞ்ச பார்த்தா சிரிப்பு வருதா? நீ ஆக்ஷன் பண்ணப்ப கூட அவன் இவ்வளவு டென்ஷன் ஆகலடா. நீ மேட்ச் பத்தி பேசினாதான் அவன் டென்ஷன் ஆகிறான். அதுதான் போட்டுக்க வேண்டிய மேட்ச் தான் அது. பட் அதேதான் சுதர்ஷனும் அதேதான். சுதர்ஷனா 10 பால் முன்னாடியே அவுட் ஆயிருந்தா 250 போயிருக்கலாம் ஜிடி. பட் சுதர்ஷனும் நல்லதுதான் பண்ணிருக்காரு சிஎஸ்கேக்கு. நம்ம சொல்ல போனா 84 ஆஃப் 52 ஆஃப் 53 பால்ஸ் தான். லைக் அந்த எல்லாரும் அவனோட அடி அடிக்கிறப்போ இதனாலதான் 230 நின்னாங்க. இல்ல 230 சிஎஸ்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அப்படின்னா சொல்லலாம். கரெக்டா இல்ல நீ பத்தி பேசணும். ஏன்னா 15 ரோ ஸோ லைனா 550 அடிச்சிருக்காரு. கரெக்ட் டைம்ல பீக் ஆகுறாரு. பிளே ஆஃப்ஸ் வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவருக்கு பாத்தீங்கன்னா நிஜமா பெரிய ஒரு லைக் பேட்டிங் வைஸ் நீங்க எப்படி பார்த்தாலுமே பெரிய ரன் ஸ்கோரிங் இல்ல. இப்போ செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட் கரெக்டா உள்ள வராரு. பிளே ஆஃப் போற டைமுக்கு 550 ரோ பிளே ஆஃப்ஸ்குள்ள அந்த ஃபார்மோட போறாங்க. ஸோ அது ஜிடிக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். பிளஸ் வந்து கில்லும் அவரும் சேர்ந்து 1200 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காங்க இந்த சீசனு. நம்ம அதான் பேசிட்டு இருந்தோம். அவங்க டாப் 3 வந்துட்டு ரன்னு நிறைய அடிச்சாதான் அவங்க போவாங்கன்னு பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி அடிச்சிட்டாங்க அவங்க. இருக்காண்டா இது இல்ல ஸ்டவன், உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபீட் மார்ஜின்ஸ் இதுதான் சிஎஸ்கேவோட வர்ஸ்ட் டிஃபீட் மார்ஜினா. 89 ரன்ஸ்ல நம்ம தோத்தது. உனக்கு ஆனா அந்த வலியே வலிச்சிருக்காரு. ஏன்னா உனக்கு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உடைக்காம வச்சிருந்தோம். இந்த 7 வருஷம் கழிச்சு சேப்பாக்ல ஜெயிச்சது, 17 வருஷம் கழிச்சு சேப்பாக்ல ஜெயிச்சது மாதிரி சில சின்ன சின்ன ரெக்கார்ட்ஸ் உடைக்காம வச்சிருந்தா இந்த வருஷம் கொஞ்சம் போயிருக்கு உடைச்சிருக்கோம். அதான் 3 தடவை பிளே ஆஃப் ரெக்கார்ட் வந்து எப்படி சொல்றது, இப்போ தோனியோட இதுல இருந்து நான் வரல. தோனியோடைய ஷேடோலாம் சிஎஸ்கே தோனியோட சிஎஸ்கேவா இருக்கக்கூடாதுமே, ருத்ராஜோட சிஎஸ்கேவா இருக்குன்னு ரெக்கார்ட் எல்லாத்தையும் உடைச்சு தூசி தட்டி தரமட்டத்துக்கு திருப்பி 2008 ஐபிஎல் ஆரம்பிக்க போறாரு. எனக்கு தெரிஞ்சு செங்கலா கட்ட போறோம். ஆமா, செங்கலா கட்ட போறோமா. அதுக்கு இப்ப ஒரு செங்கலா உருவின்னு இருக்காரு அந்த பில்டிங்ல இருந்து. 5 கப்புக்கு ஒன்னும் பாதிப்பு இல்லல்ல. 5 கப்பு நான் கொடுத்துறேங்க, எனக்கு வேணாம். தோனியோட போயிட்டு அதான் அதையும் கொடுத்துடலாம். ருத்ராஜ் கூட எத்தனை கப் அடிக்கிறாருன்னு பாக்கலாம். பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் மாதிரி BDADன்னு வச்சிடலாம். பிஃபோர் தோனி ஆஃப்டர் தோனின்னு வச்சுட்டு அந்த அந்த செக்மெண்ட் வரைக்கும் தான் சிஎஸ்கே 5 கப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிடுங்க. 5 கப்பு நீங்க அது போட்டுக்காதீங்க. சரி, இந்த சிங்கத்துக்கு மேல கப்பு வேண்டாம், அசிங்கமா இருக்கு. பாத்துக்கலாம். அடுத்த இது பார்த்தோம்னா சரி, ஒரு விக்கெட் விழுந்தது, அதாவது இங்கேருந்து விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு நினைக்கும் போது உனக்கு விடிவே கிடையாது அப்படின்னு ஜாஸ்பெட்லர் வந்தாரு. அவர் வந்து செம்மடி அடிச்சார். ஆக்சுவலா ரொம்ப வேகமாவே அடிச்சிருந்தாரு, நல்லாவே அடிச்சாரு, கிளியராவே எல்லா இதுவும் அடிச்சாரு. அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஓவர்ஸ் அன்சுல் காம்போஜை கூட்டின்னு வந்து ஓவருக்கு ஒரு 6 கொடுத்து அவரோட மனசையும் குளிர் வச்சு பயங்கரமா பண்ணாங்க. அடி வாங்காத ஒரு பவுலர் இருக்காங்க. போன மேட்ச் எஸ்ஆர்எச் மேட்ச் 3 ஓவர் 21 போட்ட ரன்ஸ் அகில் ஹுசைன். அவர் உட்கார எனக்கு பிடிக்காது, ரன் அதிகமா கொடுக்கணும். அவனே பரவாயில்லையா, அன்சுல் கம்போஜுக்கு அவர் இன்னொரு ஓவர் அவனுக்கே கொடுத்துருப்பேன். நான் லக்ல விக்கெட்டாவது எடுத்திருப்பான். அவன் இவன் தான் பேசுவான் இந்த டீம்ல தான் 11 பேர் புதுசா எடுத்துவாங்க. அப்ப மரியாதை கொடுக்குறேன். ஐயா அவங்க ஐயா இவங்க ஐயா, தோனி தவிர வேற யாருக்கும் மரியாதை கிடையாது இந்த டீம்ல. தோனி நீங்க பேசி அவன் சொன்னா செருப்பாடிங்க. மத்த எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க பாரு.
கமெண்ட்ஸ்ல வந்து ஆமா ப்ரோ 100% வெரி குட் அப்படின்னு தான் போட போறாங்க. நம்ம அவன் இவன் பேச அடிக்க மாட்டாங்க. இந்த இல்லாட்டி கிரிக்கெட் விளையாடுவாங்க, அவன் இவன் பேசாம இருக்கணும். நம்ம அவங்கள மென்டல் ஹெல்த்தை கெடுப்பானுங்க, வந்து உதப்பானுங்க, போட்டு எரிச்சு கொல்லி வைப்பானுங்க நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு. நம்ம வந்து அவங்களுக்கு மரியாதை, அவர் இவர்னு மரியாதை கொடுக்கணும். ஜியோ ஆர்ட்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வேற பண்ணி தொலைச்சேன் இந்த மேட்ச் பாக்கிறதுக்கு. கருமம் தீர்ந்து போச்சு கரெக்டா இந்த மேட்ச் முன்னாடி தான். இல்ல நான் நேற்று மேட்ச் நடந்ததுக்கு எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். அந்த வருத்தத்தை மட்டும் தான் சொல்லிடுறேன். நேத்து மேட்ச் நடந்ததே வருத்தம் தான்டா டேய் போடா. இந்த சீசன் 14 மேட்ச் நடந்ததே வருத்தம் தான்டா சிஎஸ்கேக்கு. அதாவது 2016-17 மாதிரி பேன் ஆகிருக்கணும் இந்த சீசன். நாங்க 26-27 பேன் ஆகிருக்கணும் நாங்க. புரியுதா? அவன் 9வது பேசல அமைதியா இருக்கான், உனக்கு 7வது பேசல இருக்க அமைதியா இருக்கா, அவன் பேச விடுறான். அதெல்லாம் முடியாதுடா. அவன் போன சீசன் பிளே ஆஃப் போயிட்டான், அவன் பேச மாட்டான், முட்டு கொடுப்பான்டா. போன சீசன் பிளே ஆஃப் போனோம், நீ எங்க மூஞ்சி எங்க வச்சிருந்தேன்னு கேட்பான். என்னடா நீயே கேட்டு நீயே சொல்லிக்கிறதா பாயிண்ட் எடுத்துற. அத்தனை பேரை ஃபேஸ் பண்ணிட்டு வரேன்டா. எப்படி மறைச்சா நடிக்கிறாங்கடா, எங்க மறைச்சாலும் அடி முடியும். அதாங்க பாருங்க, பிளேயிங் 11 பேச ஆரம்பிச்சோம். அதான் இல்ல சாட்டர்டே நடந்திருந்ததுன்னா இல்ல ஆயிருக்க மாட்டேன். நான் சாட்டர்டே மேட்சே பாத்துருக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். நான் பிளேயிங் 11 பார்த்துட்டு எப்பவுமே ஃபுல் மேட்ச் லாக்ட் இன்னா வந்து பார்ப்பேன். அக்யூல் ஹுசைன் ராட் மேட்ச் ஷாட் இன்னும் ஒன்னவே வந்து நான் வந்து சரி அப்படின்ட்டு டேட்டா வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன நிலைமை ஸ்கோர் எவ்வளவு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ. ஸோ எனக்கு பெருசா தெரிஞ்சு மேட்ச் ஷாட். ஆனா அவர் உள்ள வந்து ஆக்சுவலா சொல்லணும்னா ரொம்ப நல்லாவே ஆடினாருன்னு தான் சொல்லுவேன். மற்ற பேட்ஸ்மேனை கம்பேர் பண்றப்போ அவர் அவ்வளோ டீசெண்டாவே ஆடினாரு. மேட்ச் ஷாட் பேட்ஸ்மேன் கேட்டுருந்தா பவுலிங்லயே பவுலிங் போடும்போதே மேட்ச் ஷாட் வந்து உங்களுக்கு வந்து பேட்டிங் ஆடுவாரு, அந்த மாதிரி ஜிடிக்கு பேட்டிங் ஆடி கொடுப்பாரு. அதுக்காக எடுத்துட்டு வந்தீங்களா? ஏன் ஓவர் கொடுக்கல? இல்ல அவர் ஆக்சுவலா அவங்க பிளான் பண்ணி பார்த்தோம்னா அவங்க பேட்ஸ்மேனுக்காக எடுத்துட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் ஆடலாம் அப்படின்ற பிளான்ல பிரசாந்த் ஏன்னா இவங்க ஆல்ரவுண்டர் எடுக்க வேண்டாமே அப்போ டீம்ல. ஆல்ரவுண்டர்னு ஒருத்தன் எடுத்து எதுக்கு அவனுக்கு பவுலிங் கொடுக்காம பேட்டிங் மட்டும் ஆடுறதுக்கு எதுக்கு எடுக்கணும்? பியூர் பேட்ஸ்மேன். ராமகிருஷ்ணா கோஸ்ட்னு ஒருத்தர் ஆடினாங்க. ஓகே இவன் தானே நம்ம ஆல்ரவுண்டர் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரே மேட்ச்ல அவர் கிளம்பிட்டாரு. சரி இது பாவம். நம்ம வந்து எல்லாம் ஒரு அடிக்கலாம். அவர் போன சீசன் அவர் சிக்கிட்டாருல. முடிஞ்சிருச்சா? சரி சரி பேசுங்க. ஆனந்த் இது கரெக்டா பதில பேசுவோம். அதான் இப்போ வந்து என்னன்னா மொதல் இன்னிங்ஸ்லயே வந்து சஞ்சு சாம்சன் கையில காவு வாங்கினதுனால பேட்டிங் ஆல்ரெடி அவர் டவுட்ஃபுல்லா தான் வரா மாதிரி தான் இருந்தது. வரும்போதே கான்ஃபிடென்ட்டா வரல. அதுக்கேற்ற மாதிரி ஆனா எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இல்லைனாலும் ஒரு 4 பால் ஆடி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பால் டக்கு ஆன மஸ்ட் வின் கேம்லாம் டூ மச். 400 ரன் அடிச்சிட்டாருங்கிற ஒரே காரணத்தினால இந்த ஆக்ஷன் எடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல நான் இருக்கேன். பட் அகைன் டூ மச்சா இருந்தது. நான் அந்த மாதிரி தான் எப்படியும் நான் அவுட் ஆயிட்டேன்னா இவனுங்க அந்த டாமினோ மாதிரி செஞ்சிருவானுன்னு தெரிஞ்சு ஒரு பேட்ஸ்மேன் ஆடுறது என்னடா ரன்னும் அடிக்கணும் விக்கெட்டையும் விடாம நிக்கணும்னா என்ன பண்ண முடியும்? ஏன்னா நான் என்ன கேட்கிறேன், RRல வைபவ் சூரியவன்ஷி இருக்காரு. அவரை வந்து அவர் சரியா ஆடலன்னா பேட்டிங் ஓரளவு கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தின்ற மாதிரி தான் இந்த டீம் ஆடுறாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு மேட்ச் சரிஞ்ச போது ஜடேஜா வந்து கொஞ்சம் நிப்பாட்டி காப்பாற்ற அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் நம்ம டீம் இருக்காங்க. இங்க இல்ல இதான் இல்ல நம்ம ஓப்பனா சொல்லலாம். அங்க வந்து வைபவ் சூரியவன்ஷி ஆடலன்னா ரொம்ப கஷ்டம் RR டீம். ஆனா அவர் டெலிவர் பண்றாருல. அப்போ உங்க டீம்லயும் நீங்க ஆடலன்னா மேட்ச் சரிவுங்கிறப்ப நம்ம டெலிவர் பண்ணணும். டெலிவர் பண்ணலங்கிறதா எங்க பாயிண்ட். சரி ஓகே அவர் எல்லா டெலிவரியும் டெலிவரி பண்ணி முடிச்சிட்டாரு. இல்ல பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் தெரியுமா, இந்த டீம் வச்சு என்னால எதுவும் தேத்த முடியாது, என்ன விட்டுருங்கண்ணே, அடுத்த சீசன் நான் வந்து அடிக்கிறேன்னு போயிட்டாரு அவரு. அடுத்த சீசன் அவர் வருவாரான்னு தெரியல. ரூல்ட் அவுட். இப்பவே எனக்கு பயமா இருக்கு. சஞ்சு சாம்சன் ரூல்ட் அவுட் ஆஃப் IPL 2027 இப்பவே மெசேஜ் போட்டாலும் போடுவாங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, நானும் ஹரியெல்லாம் இன்னொரு மேட்சோட ரிவ்யூ பேசிட்டு இருக்கும் போது ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கேப்டன்சி கண்டென்ஷன் இருக்கு. ஆனா அவர் அந்த ட்ராட்ல 6 கேம் தோத்துருக்காரு. பிளே ஆஃப் சான்சஸே இப்போ ரொம்ப மிஸ் அவுட் ஆகும் போது செகண்ட் சான்சஸா ரவி சாஸ்திரி மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் என்டார்ஸ் பண்ணி சஞ்சு சாம்சனுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியே இல்லைன்னா கூட வைஸ் கேப்டன் சான்சஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு 3 கேம்ஸ்க்கு முன்னாடி சிஎஸ்கேவோட ஒரு 3-4 கேம்ஸ்க்கு முன்னாடி நாங்க பேசியிருந்தோம்.
அதுல இருந்து ஆனா அவர் வந்து இங்க இருந்து பிளே ஆஃப் எடுத்துட்டு போனாரு, நல்லாவே கண்டென்ஷன்ல இருப்பாருங்கிற மாதிரி பேசிட்டு இருந்த டைம்ல தான் அவர் பேட்ல இருந்து ஆக்சுவலா ரன்ஸே வரல. ஸோ அது அவருக்குமே அது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு. ஏன்னா திருப்பி அவருக்கு இந்தியாவுக்கு ஆட ஆரம்பிக்கணும், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றப்போ அவர் சைட்ல இருந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நாங்களும் ஆக்சுவலா ரொம்ப ஹோப்ஸ் இருந்தது சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி டெலிவரி பண்ணுவார் அப்படின்ட்டு. ஸோ அகைன் ஆனா நான் வந்து சஞ்சு சாம்சனை மட்டும் குறை சொல்லல, மொத்த டீமும் பிரச்சனையா இருக்குங்கிறப்போ நான் என்ன சொல்ல முடியும். ஃபைன். ஸோ சஞ்சு சாம்சன் ஓப்பன் பண்ணாங்க, அவர் டக் அவுட் ஆயிட்டார் ஃபர்ஸ்ட் பால். ஆனா ஒரே பாலுக்கு டக் அவுட், ஐ மீன் அவுட் ஆகுதுங்கிறது ரொம்ப மோசம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க இப்பதான் ஐசிசி டோர்னமெண்ட்ல பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டெல்லாம் வாங்கிட்டு இப்போ அதான் இப்போ முதல்ல ஒரு வீக்னஸ் இருந்தது, ஷார்ட் பாலுக்கு இந்த மாதிரி போட்டு அவுட் ஆயிட்டு இருந்தாருன்ட்டு. இப்போ இன்னொரு வீக்னஸ் கண்டுபிடிச்சாங்க. இப்போ அதை செட் பண்ணி வரதுக்கு கரெக்டா அந்த மாதிரி ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா இனிமே அந்த ஒரு வருஷம் கேப் எல்லாம் இந்தியன் டீம்லால அந்த பேட்டிங் எல்லாம் கொடுக்க முடியாது. எக்கச்சக்க பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. இனிமே வைபவ் சூரியவன்ஷிக்கு இனிமே ஏஜ் பார்லாம் கிடையாது, இனிமே அவரும் ஆடலாம் மெயின் டீம்லயே. ஸோ இத்தனை பேட்ஸ்மேன்ஸ் இருக்கும் போது இனிமே பேட்டிங்லாம் கிடைக்காது. நீங்க மறுபடியும் போயிட்டு இதை வந்து ஸ்டான்ஸை மாத்தி பேட்டிங் எபிலிட்டியை மாத்தி டைம் எடுத்துட்டு வரவர்களுக்குலாம் டைம் கிடைக்காது. நீங்க வந்து இப்போ இருக்கிற ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸ்ல நீங்க தான் மாத்திட்டு வந்தாதான் உண்டு. நீயே பேச மேட்ச் ஷாட் பத்தி. அடுத்த கேஎக்ஸ்ஐபி லிஸ்ட்ல வந்துட்டானுங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு கபடி பாருங்க மாட்டானுங்க, திக்கு திக்குன்னு உட்காந்துருக்கேன். நீ சஞ்சு சாம்சனுக்கு இந்தியன் டீம்ல என்ன இடம்னு போயிட்டியா? அது T20 லைனப் பாத்துக்கலாம். நீயே பேசு. வாங்க அக்கிலூஸ் என்ன உட்கார வச்சாங்க. அடுத்த சீசன் அவர் ஆக்ஷன்ல விட்டுருவாங்க, வேற ஏதாவது டீம் எடுத்து நம்மளுக்கே ராட் ஏத்துவாங்க. அதை விடுங்க. டிடியோட பேட்டிங் பத்தி பேசிட்டு இருந்தோம். மூணு பேர் தான் அடிச்சாங்க. நான் வந்து பீடாக் வீடியோ ஒன்று பார்த்தேன், ஓகேவா? அது வந்து அகிலோசினோ ஏன் உட்கார வச்சாங்கன்னு அவர் சொன்னார் அந்த வீடியோல. ஏன்னா இப்போ வந்து அடுத்து பாத்தியா இந்த கேம் முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சிச்சுல, அதனால ரெஸ்ட் கொடுக்குறீங்க நீங்க அகிலோசினுக்கு. அடுத்து எம்எல்சி வரப்போகுது, அதுக்கு சிஎஸ்கே ஆட போறாரு அவரு. அதனால அடுத்த மாசம் எப்படி அங்க கப்படிங்க. அதான் பிரேக் ஆப், ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் பிரேக் ஆகுது. பிரேக் இல்லாம ஆட மாட்டாரு அவரு. ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட். சரி சிஎஸ்கே பேட்டிங் வாங்க. மேட்ச் ஷாட் டெக்ஸெண்டா அடிச்சாரு, ஓரளவுக்கு நல்லாவே ஆடினா, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு தான். ஆக்சுவலா இன்னைக்கு திருநாளா பயங்கர இன்டென்டோட எல்லாருமே ஆக்ஷன் நாக் ஆடினாங்க. ஐயோ அடுத்து இதான் லாஸ்ட் மேட்சா மறந்துட்டேனே நானு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ட் ஆஃப் த இதுல வந்து இப்போ அடிச்சாதான் நம்ம வந்து இருப்பாங்க, நம்ம அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ஷாட். சஞ்சு சாம்சன் எடுக்க மாட்டேன்னு அவனுக்கு தெரியும். என்ன எடுத்துட்டீங்கன்னா நீ என்ன பண்ணுவ பாத்துக்கிறேன்ற மாதிரி அவர் ஆட்டு போயிட்டாரு. பிரச்சனை இல்லை, எடுத்துட்டு என்ன ரிலீஸ் பண்ணா பண்ணிக்கப்பா அப்படின்ற மாதிரி டக்கு ஓடிட்டு போயிட்டாரு அவரு. அவருக்கு பிரச்சனை இல்லை, ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு தெரியும். ருத்ராஜ் கேக்கோட அதேதான். ருத்ராஜ் கேக்கோட வந்து இன்னைக்குதான் பூரிப்பு வந்தது அவருக்கு. பேட்ல பேட் இப்படி தூக்கி இப்படி அடிச்சா சிக்ஸ் போகுமா? இத்தனை மேட்சா எனக்கு தெரியாம போச்சேப்பா. ஐயோ செம்ம இன்டென்டோட ஆனாரு, அடிச்ச ஷாட் எல்லாம் க்ளீனா இருந்தது. செம்ம இன்டென்ட்ரா, செம்ம க்ளீனா இருந்தது எல்லாமே. எப்போ வந்தது எல்லாம் இது? இப்ப இந்த மேட்ச் கூட ருத்ராஜ் அடிச்சிருக்க வேண்டாம் எனக்கு கேட்டா. பிராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல அடுத்த சீசனுக்கு, அடுத்த இதுல வந்து அப்போ அவர் நெட்ஸ்ல அடிச்சிருக்கலாம், அப்போ இன்டென்ட் காமிச்சிருக்கலாம். தேவையில்லை இந்த மேட்ச் இன்டென்ட் காமிச்சு என்ன பண்ண போறோம்? மோர் தேன் தி பேட்ஸ்மேன், நீ இந்த இடத்துல பவுலருக்கு கிரெடிட் தரணும். எக்ஸ்ட்ராடினரி டெலிவரி, விக்கெட் எடுத்த பால், ஒரு பால் டக்குன்னு அடி வாங்கினோம்னு உடனே அப்படியே சேஞ்ச் ஆஃப் பேஸ் போட்டு பாடிக்குள்ள பால் எடுத்துட்டு வந்து பயங்கரமா போட்டாரு சிராஜ். அதான் இது சும்மா அவங்க மேன் ஆஃப் தி மேட்ச் தர மாட்டாங்க இந்த மாதிரி மஸ்பின் கேம்ல. இது பயங்கரமான பவுலிங். நீ வந்து நீ ஏன் பேசுற சொல்லு, தலையாட்ட கூடாதா பேசும்போது. இவங்க ஒருத்தரும் பிரெயின் லாரா எல்லாரும் பேட்டிங்ல நிக்கிற மாதிரி, சிராஜ் அப்படியே கஷ்டமா போட்டு விக்கெட் எடுத்த மாதிரி செம்பா காமிச்சு ஸ்டிக்ல ஆடுறான்னு ஞானிட்டு இருந்தாங்க 11 பேர். கஷ்டப்பட்டு உழைச்சு வேற சிந்தி எடுத்தாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான் இவன். அந்த வயலாம் சுத்துறா. கல்லி கிரிக்கெட்ல கூட நமக்கு ஒரு 60 ரன் 70 ரன் அடிக்கணும் 6 ஓவர்லன்னா, ஒரு 2 ஓவருக்கு மேல 3 ஓவர் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து ஆடும், ஓகேவா? இவங்க வந்து பிளமிங் என்ன சொல்லி அனுப்பிச்சிட்டாருன்னா, கையில விசிறி கொடுத்து போய் சுத்துறா, கம்பு சரசரன்னு சுத்துறா, கம்பு சுத்துறா, பட்டா பாக்கியமா படத்துல ஏன் விளாடுறான்னு அனுப்பிச்சு விட்டாரு. பட்டுடுச்சு, சில பேருக்கு பட்டது, சில பேருக்கு படல. 140 பேருக்கு அற்புதமா அவுட் ஆயிட்டாங்க. இல்ல இன்னைக்கு
யாருக்கு மேட்ச் ஷாட் அவர் இப்பதான் அறிவு வந்துருக்கு. இப்பதான் அவர் யூடியூப் வீடியோ எல்லாம் பாத்துருக்காருப்பா. இத்தனை சீசன்ல பிஸியா இருந்தாரு, அதனால பாக்கல. இப்பதான் யூடியூப்ல அந்த அனலிஸ்ட் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ஓ மண்டோன் இறங்கினா பெட்டரா இருக்குமா, சரி நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி மேட்ச் ஷாட்டுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. நான் சத்தியமா சொல்றேன், முட்டு கொடுப்பாங்க ருத்ராஜ் இன்ஜுரி டீம் வச்சுக்கிட்டு, இன்ஜூர்டான ஒரு டீம் 25ல 20 பேர் இன்ஜூர்டு, நாங்க 5 பேர் வச்சுதான் விளையாண்டோம். என்னத்தையா இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் வச்சிருக்கீங்க? அதுவும் பார்ட் ஆஃப் டீம் தானே, எல்லாமே நீங்க தான் பார்க்கணும், எல்லாம் நீங்க தான் பண்ணிடணும். இன்ஜுரி அப்படிலாம் நான் முட்டு கொடுக்க மாட்டேன். சிஎஸ்கே ஃபேன் தான், இன்ஜுரினால தான் தோத்தோம். இன்ஜுரி இல்லாம இவனுங்க ஆடி இதே நிலைமையில முடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க எனக்கு தெரியல. பட் ரியலி ஆயுஷ் மாத்திரை அண்ட் ஜேமி ஓட்டன் பெரிய லாஸ் தான், அதை ஒத்துக்கிறேன். மற்றபடிலாம் ஒன்றும் விட்டு கொடுக்கறதுலாம் ஒன்றும் இல்லை. குவாலிட்டி பிளேயர்ஸ் இருந்தாங்க, இல்லைன்னு இல்லை. அவங்கள்ட்ட இருந்து சரக்கு வெளியெடுக்க முடியல ருத்ரகிட்டோட, அவ்வளவுதான். தானா கொடுத்தாரு, அவரே டீமுக்காக பண்ணாரு. ருத்ராஜுக்காக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல டீம் பிளேயர்ஸ் இருந்து எதையுமே. ஓப்பனா சொல்றேன், அவ்வளவுதான். அதான் இந்த இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் சொல்லு. அரை மணி நேரம் ஆச்சுடா, அடி டக்குன்னு கிளம்புறேன்டா நானு. அதான் இப்ப இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். இப்ப நீங்க கடைசி மட்டுமே லைக் ஒரு வருஷத்துல ஒரு ஸ்குவாட் 25 பேர் தான் சார். அப்படின்னு பார்த்தா 3 வருஷத்துல லைக் 75 பிளேயர்ஸ்னே வச்சுக்கோங்க. பட் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல மட்டுமே 26 பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆயிருக்காங்க சிஎஸ்கேல. 26 பேர் ஸ்குவாட் நீங்க இந்த வருஷத்துல ஆயிருக்கு. அப்படியே நீங்க சீசன் சொல்லக்கூடாது. இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் சிஎஸ்கே கேவலமா இருக்கு. ஃப்ளெமிங்கோட ஸ்ட்ராட்டஜிடா அது. ஆக்ஷன்ல இந்த மாதிரி பிளேயர்லாம் நம்ம பிட் பண்ணா வம்புக்கு வருவானுங்க, விலை ஏற்றி விட்டுருவானுங்கன்னு தெரிஞ்சு சத்த பிளேயரா எடுத்து அவங்க இன்ஜுரி அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ்மெண்ட்ல எங்க பிளேயர் எடுத்துல இருக்காரு. புரியுதா? நமக்கு புரியல. ஆமா, ஆக்சுவலா இப்ப சிஎஸ்கேக்கு இருக்கிற அந்த திங்க் டேங்க் வந்து கேகேஆருக்கு இருந்தவர். போன சீசன் அவங்க கப் அடிச்ச சீசன் திங்க் டேங்கா இருந்தவர் அவங்களுக்கு. அவர் தான் இப்ப கேகேஆர், நம்ம சிஎஸ்கேக்கும் திங்க் டேங்க். அவர் பேர் தெரியல எனக்கு சரியா. அவர் ஆக்ஷன் டேபிள்ல இருந்து பாத்தீங்கன்னா அவர் ஆக்ஷன் டேபிள்ல இருந்தார் 5 வருஷத்துக்கு. பிளெமிங் 3 தாத்தா, ஒரு காசி, நம்ம காசி தாத்தா. மிச்சர் இந்த வாட்டி மிச்சர் சாப்பிடல நாங்க. ஏய் இந்த வாட்டி கேஷ் மிச்சர் சாப்பிடல. இல்ல 28 மத்த எல்லா டீம்லயும் கோச் நம்ம கோச்சும் மிச்சர் தான். விடுங்க, கோச், அனலிஸ்ட், டீம் அனலிஸ்ட், திங்க் டேங்க், அப்புறம் அந்த ஒரு எப்படி சொல்றது மூளை இருக்கிறவங்க உட்காந்துருப்பாங்க. நம்ம மூளை இல்லைன்னு நான் சொல்லக்கூடாது, எடுத்த டீம் அப்படிதான் இருக்கு, மூளை இல்லாம தான் எடுத்த மாதிரி இருக்கு. ஸோ அதை பத்தி கமெண்ட் அவ்வளவுதான். ஆப்ஷன் வரைக்கும் போகணும். இங்க போய் அங்கிருந்து பேச ஆரம்பிச்சாதான் நம்மளால இதை வந்து ஒரு சகாப்தமா முடிக்க முடியும். தோத்துட்டாங்க. இதுல ஒரு கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல, கிரிக்கெட் விளையாண்டிருந்தா கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்கு ரிவ்யூ பேசலாம். இது அவங்க விளையாண்டது செகண்ட் இன்னிங்ஸ்ல கிரிக்கெட்டே கிடையாது, கல்லி கிரிக்கெட் விளையாண்டு வந்திருக்காங்க அகமதாபாத் ஸ்டேடியத்துல போய். நான் அகமதாபாத் ஸ்டேடியத்துக்கே ஒரு டிஸ்கிரேஸ்ன்னு சொல்லுவேன் இந்த இன்னிங்ஸ், செகண்ட் ஹாஃப்ல அவங்க ஆடின இன்னிங்ஸ். சீரியஸ்லி போய் ஒரு கல்லி கிரிக்கெட்ல விளையாடுற பசங்க, அதாவது நம்மள மாதிரி பசங்களை இறங்கி விட்டு போய் பேட்டிங் அனுப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. சுத்தி 10 ரன் 15 ரன் அடிச்சு ஆளுக்கு 14வது ஓவர்ல அவுட் ஆயிட்டு. இதுலயும் பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கலாம். சிவம் துபே பாத்தீங்களா, 17 பால் 47. டே அவன் ஸ்கேம்டா. அவன் அடுத்த சீசன் 14 கோடி வேணுங்கிறதுக்காக அடிச்சிருக்கான்டானா என்ன எல்லாரும் அடிப்பீங்க. இந்த டீம் வந்து அடுத்த வருஷம், நான் இப்பவே சொல்றேன், நான் இந்த வாட்டி முட்டு கொடுத்தேன், அதுதான் துண்டு எடுத்துன்னு வந்திருக்கேன் போடுறதுக்கு. அடுத்த வருஷம் வாய்ப்பு இல்லை. மெகா ஆக்ஷன் வந்து மூளை இருக்கிற ஆட்கள் ஆக்ஷன் டேபிள்ல உட்காந்து டீம் எடுத்தாதான் சிஎஸ்கே இதுக்கப்புறம் கப் அடிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு மொழி எனக்கு தெரியுது. அது வரைக்கும் இந்த டீமை தேத்த முடியாது. மிக்க நன்றி, மகிழ்ச்சி. ஒரு அதாவது வைஸ் மேன் சிட்டுன்னுவாங்க. சரண் ஒரு சொன்னார் அப்பவே, இவன் போக மாட்டாங்கடா அவங்க பண்ணாதடா அப்படின்னு. அவரை டீச்சர் நான் நீலாம் ஒரு ஃபேனா அப்படின்னு கேட்டேன். நியாயமான எனக்கு செருப்படி கொடுத்துட்டாங்க. சிஎஸ்கே வந்து என் மேலே நம்பிக்கை வைக்கிறியா நீ, உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 3 சீசனா தொடர்ந்து என்கரேஜ் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க. அடுத்த சீசனும் இதுதான். இப்பவே நான் சொல்லிடுறேன், மெகா ஆக்ஷன் வரைக்கும் இதுதான். அன்பை வளர்ப்போமா. எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ். நான் வந்து ஓப்பனா சொல்றேன், இந்த வருஷம் ஆர்சிபி கப் அடிச்சிருவாங்க.
எங்களை வந்து செய்ய போறாங்க, எனக்கு தெரியும். அது ப்ரிப்பேர்டா இருக்கேன். ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருக்கும் மை டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன். வந்து பீச்சிக்கோங்க, என்ன சரணடைஞ்சிட்டேன். நன்றி, வணக்கம். இல்ல ஆனா நான் இன்னொன்னு சொல்லணும். இந்த சீசன் வந்து கொஞ்சமாவது சிஎஸ்கே ஃபைட் பண்ணிருக்காங்க. இவ்வளோ இன்ஜுரி மேனேஜ்மெண்ட், ஐ மீன் இன்ஜுரி வச்சுமே மேனேஜ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றவங்களுக்குலாம் ஒன்று சொல்லணும். சிஎஸ்கே வின் பண்ண 6 மேட்சுமே அவங்களுக்கு கீழே இருக்க டீம் 2 MI 2 DC 1 KKR 1 LSG. இவங்க கீழே இருக்க டீம் எல்லாம் அடிச்சுட்டு நீங்க என்ன எனக்கு தெரியல, மேல இருக்க டீம் கூட ஃபைட் பண்ண மாதிரி பேசுறீங்க. ஃபைட்டே தெரியல எனக்கு இந்த சீசன்ல. நான் உடனே சொல்றேன். ஆக்சுவலா அதான் நான் உடனே சொல்றேன். பட் அகைன் இது என்னன்னா, கீழே இருக்கிற டீம்லாம் வந்து மேபி ஆடலாம். இது வந்து இப்பயுமே வந்து டிசிக்கு இன்னுமே அவங்களுக்கு இன்னும் ஈலாம் விழலை. அவங்க வந்து 8th பிளேஸ்ல தான் இருக்காங்கன்னா கூட வெரி 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 அவுட் சைட் சான்சஸ்லாம் இருக்கு. நான் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, நான் போன சீசனை விட இந்த சீசன் பெட்டர் அப்படின்ற அளவுக்கு நான் வந்து என் டீமை அதை விட இது பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு நான் எஸ்கேப் ஆகலாம் விரும்பல. நான் ஒன்னே ஒன்று என்ன சொல்றேன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஜெயிக்க வேண்டிய ஒரு சில மேட்சஸ் அவங்க பாட்டில் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஒரு 2 மேட்ச் கண்டிப்பா அவங்க ஈஸியா பாட்டில் பண்ணிட்டாங்க. அண்ட் அது ரெண்டுமே பெரிய டீம் தான். இவங்களும் ஐ மீன் இவங்க விட மேல இருக்கிற டீம் தான். இன்னொன்னு கான்ஸ்டன்டா இன்ஜுரிஸ். நீங்க வந்து இன்ஜுரினால எங்களுக்கு அஃபெக்டிங் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றது என்னால ஆக்சுவலா ஏத்துக்க முடியல. மேபி நான் இன்ஜுரி ஆகாம இருந்திருந்தா நான் கப் அடிச்சிருப்பேன்னு சொல்ல, ஆனா நான் கண்டிப்பா பிளே ஆஃப் ஆடி இருந்திருப்பேனோங்கிற கட் ஃபீலிங் எனக்கு கண்டிப்பா இருக்கு. எனக்கு ஆயுஷ் மாத்திரையோட இன்ஜுரி கேகேஆர்னு ஒருத்தன் இருக்கான். அவன் பவுலரே இல்லாம இருக்கான். எல்லாருமே படுத்து படுக்கல இருக்கான். அவனுமே சண்டை போட்டுட்டு தான் இருக்கான். இன்னும் அவன் இப்ப அடுத்த மேட்ச் ஜெயிச்சு RR தோத்தா அவன் குவாலிஃபை ஆயிடுவான். அது நீ இன்ஜுரின்னு சொல்ல முடியாதுல்ல. அவன் வந்து அவன் வெயிட்டுக்கு மேல அடிக்கிறான். வந்து இப்ப யார கடைசி அடிச்சிருக்கான்? உனக்கு GT போனானே 247 அடிச்சிருக்கான் அவன் GT போட்டு. அதுக்கு தாண்டா 25 பேர் எடுக்கிறாங்க டீமுக்கு, 11 பேர் எடுத்து விளையாடுறது இல்ல. 25 பேர் எடுக்க காரணமே அதுதான். அந்த பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணுவானா அதுக்கு பேக்கப் இன்னொன்னு வேணும். நான் இதையும் சொல்ல மாட்டேன். நீங்க ஜேமி ஓவர்டன் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்ன்றது இந்த சீசன் மிட்ல தான் கண்டுபிடிச்சிங்களே, உடனே அதை வச்சு முட்டாதீங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் ஜேமி ஓவர்டனுக்கு பவுலிங்கே தரல ருத்து. நீ போய் இப்ப கூட ஸ்கோர் எடுத்து பாரு, இல்ல மேட்ச் போய் பாரு. அதுக்கப்புறம் ஆர்சிபி மேட்ச் அவர் பவுலிங் போட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் பவுலிங் போடாமல இல்ல, அவர் பவுலிங் போட்டார். ஆர்சிபி மேட்ச் எல்லாரும் தான் அடி வாங்குனாங்க. இல்ல ஜேமி ஓவர்டன் டிராப் பண்ணீங்கடா நீங்க. ஜேமி ஓவர்டனால நாங்க இன்ஜுரினால போனேன்னு சொல்றீங்களா? ஜேமி ஓவர்டனை ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டாவது மேட்ச் டிராப் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் எடுத்து பாருங்க. ஜேமி ஓவர்டனுக்கு பவுலிங்கும் தரல, ஒரு மேட்ச் டிராப் பண்ணீங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நடுவுல ஒரு மேட்ச் அவர் நல்லா போடவே, அப்போ இவர் நல்லா போடுவார் போல அப்படின்னு கொடுத்து ட்ரை பண்ணதுதான். இப்போ அவர் போயிட்டாருன்னு உடனே அவர் நல்லா 2 மேட்ச் போட்டாருன்னு ஃபயர் விட்டு இருந்தீங்க. இப்போ அவர் போயிட்டாருன்னு சீசனே முடிச்சிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்ல அவர் நல்லா ஆடின அப்புறமே டிராப் பண்ணார் ருத்து. சரி, அது ஒண்ணு. எல்இசி ஜேமி ஓவர்டன் இவங்க 2 பேர் 11ல ஆடுறாங்க. இவங்க 2 பேர் ஆடலனா ரீப்ளேஸ் பண்ணி யாரு உங்க டீம்ல இருக்கா? ஜாக் ஃபோர்ஸ்னு ஒருத்தர் எடுத்தீங்க. இவங்க 2 பேருக்கு அவங்க ரீப்ளேஸ்மென்ட்டா? அதுக்கு மேல பதில் சொல்லு. எங்க இருந்தோ மிட் ஆஃப் தி சீசன்ல வந்து இவனுக்கு ஓவர் சிம்பிளா சொல்றேன். நான் ஆக்ஷன்ல வந்து நான் பயங்கரமான டீம் எடுத்து வந்து நான் ஜெயிச்சேன்னா நான் சொல்ல. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது வந்து டீம் செலெக்ஷன் மோசம், டீம் ரொட்டேஷன் மோசம், இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் மோசம், எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு. ஆனாலும் அந்த 2 பிளேயர் ஆடி இருந்தா நான் பிளே ஆஃப் போயிருந்திருப்பேங்கிற கட் ஃபீலிங் எனக்கு இருந்தா சொல்றேன். நான் வந்து எந்த டிசிஷனும் பேக் பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, சரி முதல்ல ஓவர்டன் ஆடல அப்படிங்கிறப்பவே இந்த டீம் சிஎஸ்கே பிளே ஆஃப் போக மாட்டாங்கன்னு சொன்ன முதல் ஆள் தான். நான் சிஎஸ்கே ஃபேன் தான் 18 வருஷமா. எனக்கு தெரியும் இந்த டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இவங்களோட எந்த டிசிஷன்ஸையும் நான் பேக் பண்ணல. இவங்க ஆக்ஷன் ரொம்ப மோசமா தான் இருந்திருக்கு. நீ ஜாக் ஃபோர்ஸ் ஏன் எடுத்தேன்னா நீ ஃபெமிங் தான் போய் கேட்கணும். அவரோட கோட்டா எடுத்து மேட்ச் ஷாட் வந்து இவர் அசியோட கோட்டா. இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க எடுத்து தான் வந்திருக்காங்க. நீ வந்து நேத்தன் எல்லிஸ் டெத் பவுலரு, ஆனா பேக்கப் என்னன்னு பார்த்தோன்னா அதே மாதிரி ஆஸ்திரேலியன் இதுல இருந்து பவர் பிளே பவுலர் எடுத்துன்னு வந்தாங்க. ஓகே, முதல்ல ஃபர்ஸ்ட் இது வந்து நாங்களும் பேசியிருந்தோம் அந்த இடத்துல வந்து பாட்மன் எடுக்கலாம், இவர் எடுக்கலான்ட்டு. பட் எதுவுமே எந்த அளவுக்கு செட் ஆயிருந்தது இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆக்ஷன்ல 25 பிளேயர் ஒழுங்கா எடுத்துருந்துருக்கலாம். என்னோட ஒரே பாயிண்ட் என்னன்னா, இது வந்து இவ்வளவு பிரச்சனை இருந்திருந்தாலும் பிளே ஆஃப் கண்டிப்பா ஆடி இருந்திருப்போங்கிற கான்பிடன்ஸ் எனக்கு அந்த 2 பிளேயர் ஆடி இருந்தா இருந்தது. இல்லன்னா உடனே எனக்கு தெரிஞ்சு ஓகே கண்டிப்பா போக மாட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா உர்வில் பட்டேலாலேயோ இல்ல சர்ஃப்ராஸ் கானாலேயோ ஆயுஷ் மாத்திரை கொடுத்த இதை வந்து நம்பர் 3ல கொடுத்துருக்க முடியாது. அவங்க எல்லாருமே ஆயுஷ் மாத்திரைக்கு அகேன்ஸ்டா உர்வில் பட்டேல் பேக்கப், உர்வில் பட்டேல் அகேன்ஸ்டா சர்ஃப்ராஸ் கான் பேக்கப் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. பட் அகெயின் ஆயுஷ் மாத்திரை கொடுத்த இம்பாக்டா வேற யார், ஐ மீன் அந்த இம்பாக்டா வேற யாராலையுமே கிரியேட் பண்ண முடியல. அதே மாதிரி ஜேமி ஓவர்டனுக்கும் வேற யாராலையும் கிரியேட் பண்ண முடியல. அதெல்லாம் தூத்து போகணும், அவ்வளவுதான். அதுதான்டா, நீங்க பவுலர்ஸ்னால பிளே ஆஃப் போனேன்னு சொல்லாதீங்க. நீங்க பிளே ஆஃப் போகாத காரணம் உங்க பேக்கர்ஸ்.
நீங்க சீசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம். அதே மாதிரி 2 டக் அவுட்லாம் ஆக மாட்டார் ஆயுஷ் மாத்ரு. நீ என்ன லாஜிக்ல நீங்க பேசுறீங்க எனக்கு புரியல. 9 பால் இங்க ஆனாரா? நான் கேக்குறேன் சிஎஸ்கேல ஆனாரா? சிஎஸ்கேல எடுத்துக்காட்டு. சிஎஸ்கேல ஆனாரா நீ அத சொல்றா? நீ இங்கிலாந்துல ஒரு நிமிஷம் பவுல் ஜெய்மி ஓட்டிங் இவ்வளவு நல்லா. நான் என்ன சொல்றேன்னா கம்பேரிட்டிவ்லி எனக்கு வந்து இம்பாக்ட் இன் கேஸ் ஆஃப் இம்பாக்ட் எனக்கு யூவில் பட்டேலை விட ஆயுஷ் மாத்ரே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான்னு சொல்றேன். பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருங்கிறது என்கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இதே லீக்லயே ஒரு மேட்ச் அவர் நல்லா அடிச்சாரு. அதே சேப்பாக் மேட்ச்ல இன்னொரு மேட்ச் அடிச்சாரா? இதெல்லாம் உங்களுக்கு இல்லாம போறது ஆயுஷ் மாத்ரே. அவருக்கு பதிலா வந்து கார்த்திக் சர்மா 4 மேட்ச்ல டெலிவர் பண்ணாரு. எதுக்கு அப்ப 200 அடிக்கல? எனக்கு அது புரிஞ்ச காம்பை பத்தி அதான் டெவால் பிரேவிஸ். அதான் இங்க வந்து ருத்துராஜ் அடிக்கிற அடியில டெவால் பிரேவிஸ் தான் தப்பிச்சிடுறாரு. யாரா அடிச்சா? நீங்க இவன் அடிச்சா அவன் அடிச்சா ஆயுஷ் மாத்ரே தவிர சஞ்சு சாம்சன் தவிர வேற யாரும் அடிக்கிறாரு? அன்ஷுல் கம்போஜே இந்த சீசன் ருத்ராஜ் கேக்கரோட அதிக 6 அடிச்சிருக்கான் தெரியுமா? அன்ஷுல் கம்போஜே ருத்ராஜ் கேக்கரோட அதிக 6 அடிச்சிருக்கான் தெரியுமா இந்த சீசன்? நீ பேசுறதா பேட்டிங்கை பத்தி பேசுறதா இருந்தா சஞ்சு சாம்சன் ஆயுஷ் மாத்ரே பத்தி பேசலாம். இல்ல இந்த டிஸ்கஷன் வந்து நம்ம மொத்தம் ஐபிஎல் முடிஞ்ச அப்புறமா வந்து ஐபிஎல் முடிஞ்ச உடனே சிஎஸ்கேவின் எதிர்காலம் அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம பண்ணுவோம். அப்படி வராங்க பண்ண முடியும். கிரிக்கெட் அனலிஸ்ட்ல தேவையில்லை இனிமே சிஎஸ்கே ரோசியர் தான் வேணும். பரிகாரம் பண்ணுமா சாமி நவக்கிரகம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து ஏதாவது பண்ணாதான் சிஎஸ்கேவின் எதிர்காலம். அதனாலதான் தமிழர் போடுறாங்க எல்லாரும். இல்ல நிஜமாவே ஒரு டீம் ரிவ்யூ நம்ம பேசுவோம். அது அப்ப அந்த டிஸ்கஷன்லாம் அங்க வச்சுக்கலாம். இப்போ இந்த மேட்சோட ரிவ்யூ தான் இது. அதுதான் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஜிடி வந்து டாப் 3 பயங்கரமா பேட்டிங் ஆனாங்க. அதே மாதிரி அவங்க பவர் பிளே பவுலர் சூப்பரா பவுலிங் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரஷித் கான நல்லா வச்சு செஞ்சாரு. திரும்ப மொத்தம் முடிச்சு விட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். விழுந்துருச்சு, எல்லாமே விழுந்துருச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. நான் வாக்கு கொடுத்த மாதிரி துண்டை போட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இது நல்லா தெரியாதுடா. அது நீதான் சொல்லணும். சார்பட்டா பரம்பரை இத்தோட அழிஞ்சதுல நீதான் சொல்லுவேன். சும்மா அப்படியே மூஞ்சிய மூணு வச்சுன்னு போட்டு போயிடுவோம். சரி, இத்துடன் நிறைய பேர் அடி வாங்க வேண்டியது இருக்கு. டைம் இல்ல. ஸ்லாட்டா போட்டு அடி வாங்கிட்டு இருக்கேன். அடுத்த ஸ்லாட்டுக்கு நான் போறேன். நான் உடனே சொல்றேன், மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் அடிச்சாங்கன்னா திருப்பி அடிக்கலாம் தாராளமா. அதெல்லாம் கூச்சப்படாத. ஆர்சிபி ஃபேன்ஸ் அடிச்சுக்கடா. அடி யார் அடி உள்ளோ வாங்கிக்கறா. அடுத்த சீசன் இல்ல நீ இவ்ளோ கேவலமா அசிங்கமா பண்ண கூடாது. சொந்த டீம் அடிச்சே ஓகே, நான் பொறுத்துக்கிட்டேன். நான் அதை தாங்கிட்டேன். எம்ஐ ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் அடி வாங்குறதா அதை தாங்க மாட்டேன். அவ்வளவு அசிங்கமா போடல. உன்னை விட சீல அப்படின்னு தான் இருக்கும். அவன் அளவுக்கு போகாத. கம்பேரிசன் வந்து என்னைக்குமே நமக்கு மேல இருக்கிறவங்க தான் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? இந்த சீசன் மும்பை இந்தியன்ஸ் நம்மளை கலாய்க்கல. அதான் இதை மறந்துட்டேன் பாரு. இது மெயினா வந்துட்டு இந்த சேப்பாக்களை வந்துட்டு இது இதெல்லாம் நல்லா பண்ணிக்கங்க. நான் பதில் சொல்ல வேணாம். ஸ்டார் தெரியுதா? சிஎஸ்கே பதில் சொல்லாது. அவ்வளவுதான். இதோட வீடியோ முடிச்சு போனோம். பதில் சொல்லாது. ஆனா இந்த ஸ்டார் தெரியுது, 5 ஸ்டார் தெரியுதுல்ல, அதுதான் பதில் சொல்லும். இஷான் கிஷன் யாரு விராட் கோலி பண்ணிட்டு போட்டு ரன் அடிச்சிருக்காரு. போனா போட்டு ஒரு கப் வேற அடிச்சிட்டாங்க. இவரு சுப்மன் கில் தேவையில்லாத வேலைகள் செய்றீங்க. உங்களுக்கு காவியா மாறன்லாம் ஒரு ஆளா விடுங்க. நடக்கான் அவங்க நடக்கான். இது
இந்த 2 பேருக்கு ஒண்ணே சொல்லிக்க விரும்புறேன். அவ்வளவு வைத்தறிச்சலா இருந்தா சிஎஸ்கே மேட்ச் நான் ஆடலன்னு பிளேயிங் லெவன்ல இருந்து விலகிக்கங்க. ஓகேங்களா? உங்களை விட சாதனை பண்ணிட்டு வந்தான், உங்களை நசுக்கியிருக்கோம் பாஸ்ட்ல. 2018 ஃபைனல்லாம் மறக்க முடியாதுன்னு எனக்கு புரியுது. இல்ல பட் ஓகே, நான் பாஸ்ட் பேச விரும்பல. கிரிக்கெட் இஸ் a great level. இல்ல. மேபி ஒரே ஒரு நிமிஷம் இரு. 2018 ஃபைனல்ல இஷான் கிஷனும் ஆடல, சுப்மன் கில்லும் ஆடல. யாருக்கு அப்புறம் எதுக்கு நான் வந்து இதெல்லாம் பண்ணா இல்ல நீ கேக்குற கேள்வி எக்ஸாக்ட்டா கரெக்ட். இப்போ இஷான் கிஷனும் ஆடல, சுப்மன் கிலும் ஆடலன்னா எதுக்கு அவங்களுக்கு என் மேல வன்மம் அவ்வளவுனே தெரியல. இப்போ எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ் கடுப்பா இருக்காங்கன்னா 4 மேட்ச் ஆன் த ட்ராட் அந்த சீசன்ல தோத்தாங்க, கப்பு ஜெயிக்கல, அது ஜெயிச்சிருக்க வேண்டிய சீசன். இன்ஃபேக்ட் அவங்க தான் டாப் ஆஃப் த டேபிள்ல வர இருந்தாங்க. ஜெயிச்சிருக்க வேண்டிய சீசன் அதெல்லாம் ஓகே, ஒரு ஒத்துக்கலாம். 2023ல எங்க இருந்தோ திடீர்னு நம்ம மேட்ச் ஜெயிச்சிருப்போம், சிஎஸ்கே சைடுல மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ ஜிடி ஃபேன்ஸுக்கும் அந்த இது இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஜிடிக்கோ ஐ மீன் சுப்மன் கில்லுக்கோ இஷான் கிஷனுக்கோ பர்சனலா நாங்க எதுவுமே பண்ணல, பூவோ எதுவும் பண்ணல. மும்பையோ பண்ண ரைவல்ரி, ஆர்சிபி ரைவல்ரியில தப்பா இருந்துச்சுங்க. அது ஒரு லைட்டா இல்ல நான் ஒத்துக்கிறேன், அது கூட பரவாயில்ல. ஏன்னா பண்ணா ரைவல்ரி அதான் சண்டை நமக்கும் அந்த ஹோட்டல்காருக்கும் இவன் யாரா குறுக்கான இவனுங்க வந்து எதுக்கு இவன் பண்றாங்க தெரியல. நான் வந்து அடுத்த சீசன் நாங்க பதில் சொல்ல மாட்டோம். அதுக்கு அடுத்த சீசன் எல்லாத்துக்கும் அடுத்த சீசன் பதில் சொல்லுவோன்ற மாதிரி வந்தடா. சொல்ல மாட்டோம். மெகா ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் வாய் தருப்பேன். அடுத்த சீசன் பாருங்க, டே அமுக்கமா அப்படிங்களா, ஆமாங்க நல்ல டீம் விளையாண்டாங்க, டிராப் பண்ணிட்டாங்களா, தப்பு தான், என்ன பண்றது அப்படின்னு அப்படியே சூப்பரா ஒரு அஸ்வின் ஆஷன்னா ஸ்டைல்ல இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ரிவ்யூவர் ஸ்டைல்ல உங்களுக்கு வந்து நான் வந்து ப்ரெசென்டபிளா வந்து பண்ணிட்டு போயிடுவேன். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன், சைலண்டா இருப்பேன். நான் பேசுறியா, அடிச்சுக்கோ, எனக்கு கவலையே இல்லை. ஆமா போன சீசன் 7வது இடத்துல தான் முக்கியம், என்ன இப்போன்னு கேட்டு போயிட்டே இருப்பேன். மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம் தான் நான் பேசுவேன். இன்னும் நீங்க முடிக்கல. டிசி ஜெயிச்சா நீங்க 8வது போயிடுவீங்க. ஜெயிச்சு கீழே தள்ளுறா திருப்பி உடன்ஸ் உங்களுக்கு மும்பை. அப்பதான் எனக்கு சொர்ணம் வரும், திருப்பி ஏதாவது பவுலிங் ஏதாவது பண்ணுவானுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். மெகா ஆக்ஷன் வந்தாலும் ஸ்டீஃபன் ஃபிலிமின் இருப்பாருல்ல, எனக்கு அதுதான் வேணும். அவ்வளவுதான், ஸ்டீஃபன் ஃபிலிமின் இருந்தா போதும். நீங்க ஹர்திக் பாண்டியா இருப்பாருன்னா இங்க இவரு ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா இருப்பாரு. இந்த வருஷம் கடைசியில டிசம்பர் மாசம் தெரிஞ்சிடும், ஆக்ஷன் முடிஞ்சு தெரிஞ்சிடும், பாத்துக்கலாம் வாங்க. அதான் நம்ம இந்த வீடியோ 7 போறதுனால ரொம்ப ஷார்ட்டா முடிக்கணும். டீப்பா சிஎஸ்கே பத்தி நம்ம அனலைஸ் பண்ண ஒரு வீடியோ. ஓகே ஆமா, அது இந்த இது முடிஞ்சிட்டு அந்த பிளே ஆஃப்ஸ்க்கு அந்த கேப் இருக்கும்ல, அப்ப கண்டிப்பா சிஎஸ்கேயின் எதிர்காலம்னு இதே தம்ப்நெயில் வைக்கிற நீ, சிஎஸ்கேயின் எதிர்காலம்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இது என்னோட வாக்கு. இது நன்றி, வணக்கம். சரி, நாங்க வந்து இன்னொரு மேட்ச் ரிவ்யூல சந்திக்கிறோம். அதுவரை பாய் பாய் ஃப்ரம் உல்சர். ஊர் சுத்தி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்